ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஜிமினோட எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஜிமின் இந்த காலை கட் பண்ணிவிட்டேன். மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கலாம். சே, யோசிச்சு இன்றைக்கி தான் கால் பண்ணியிருக்கா. சின்னடா நீ அகைன் கால் பண்ணுவோமா? அவள் பண்ண காலையில் ஒன்றும் பேசலாம். அவள் குரல் கிட்டதும் சரி அப்புறம் கால் பண்ணலாம். ஜிமின் அந்த டிராஃபிக் குறைஞ்சதுமே அங்கே வண்டியை மூவ் பண்ணோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் டீ அப்போ இங்கே இல்லைடா. ஏடா என்ன படுத்துற, தூங்கிடுடா ப்ளீஸ். ஜிமின் ஒரு பிளவை அவன் லெக்ஸ்க்கு நடுவில் வச்சுட்டு அதை டைட்டாக பிடிச்சிட்டு பெட்டில் படுத்துருந்தோம். ஐயோ, தேவையில்லாததெல்லாம் எனக்கு பழக்கி விட்டுட்டு எனக்கு என்னென்னு போயிட்டான். இது வேற என்ன படுத்துது. டீ திரும்ப சொல்கிறான், அவள் இல்லை, அவள் இங்கே இல்லை, சும்மா இருடா, என்னால் முடியல. ஜிமின் அவன்கிட்டே அவனே பேசிகிட்டே இருந்தான். சரி வாஷ்ரூம் போயிடுவோமா? சே, உயர்ந்து இருந்தால் எப்படி இருந்திருக்கும். இதெல்லாம் எனக்கு வேணும், நமக்கு தெரிய வேணாமா? எனக்கு நான் போகிறான் பிடிச்சவன். ஓ, இந்த பாடி வேறு அவள் தான் வேணும்னு கேட்குது. என்ன ஜிமின்? ஓகே ட்ரெஸ் ரூம் போகலாம். ஜிமின் இந்த பிள்ளை தூக்கி எரிஞ்சிட்டு அவன் பெட்லேருந்து எந்திரிக்கும் போது அவள் கால் பண்ணுவோமா? கால் பண்ணி எப்படி தோணுதுன்னு சொன்னான் உடனே வர போகிறாளா? இல்லை அவள் அட்ரஸ் கொடுத்து அவனும் கூப்பிட போகிறாளா? நீ வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஏன்டா ஏதாவது யோசிக்கிறேன்? நீ வாஷ்ரூம் போ, அது ஒன்று தான் அவனால் முடியும். அப்படிதான் வேணும், வாஷ்ரூமில் போ வேணும். கால் பண்ணுவோமா? அதான் அவள் கால் பண்ணல. கால் பண்ணலாம். ஜிமின் மணி 1 மணி ஆகுது. இப்போ கால் பண்ணி ஒருவேளை தூங்கிட்டு இருந்தா அவள் கால் அட்டன் பண்ணலன்னா ரொம்ப ஹர்ட்டாக இருக்குமே. ஏன்டி நான் படுத்துறேன். கால் பண்ணலாம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே அவன் இஷ்டம். ஜிமின் ரொம்ப கேவலமாக நினைக்க மாட்டான். கண்டிப்பாக அப்படி தான் நினைப்பான். ஜிமின் மொபைல் எடுத்துகிட்டு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். கால் பண்ணலாம். ஹலோ ஹலோ ஜிமின், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? அதான் என்ன என்ன பண்ணிகிட்ருக்க? அதான் நான் தூங்கலான்னு படுத்திருக்கேன். படுத்திருக்கியா? இல்லை தூங்கிட்டியா? இல்லை இப்போ தான் தூங்கலான்னு கண்ணை மூடினா நீ கால் பண்ண. தூக்கம் வருதா? 1 மணிக்கு மேலே தூக்கம் வரும்ல? ஆனால் எனக்கு வேறு என்னமோ வருது. என்ன ஜிமின், எதுக்கு கால் பண்ண இந்த நேரத்தில்? அது வந்து சொல்லடா. அது ஜிமின் கேக்குதா? கேட்குது. எதுக்கு கால் பண்ணனா? அதான் சொல்லு ஜிமின், என்ன? அது வந்து எனக்கு குளிருது. அதான் எனக்கு அது எனக்கு குளிருது, ரொம்ப ரொம்ப குளிருதா. அதான் ஒயின் அவ்வளோ ப்ளஷ்ஷாக அவள் லிப்ஸை கடிச்சிட்டு என்ன கேட்க என்ன பேசுனே தெரியாமல் மொபைலை மட்டும் காதில் வச்சுட்டே இருந்தான். ஒயின் லைனில் இருக்கல? என்ன சொன்ன? அதான் எனக்கு குளிருது. அதுக்கு உனக்கு குளிரும்போது நான் என்னடி பண்ணேன்? எட்டி புரியாத மாதிரி நடிக்கிறேன். சும்மாவே எனக்கு நீ வேணும் எப்படி கேட்க? உனக்கு புரியலையா ஜிமின்? அது ரொம்ப குளிருது, பிளாங்கெட்லாம் எங்கே மடித்து வச்சுருக்கேன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். அதுவா? அது உன்னோட வார்ட்ரோப்பில் தான் மேலே இருக்கும். ஓ, நீ எடுத்துக்கிறியா? மேலேனா எங்க?
ஜிமன், நீ வீடியோ கால் பண்ணுறியா? வாட்ரோப்பை காட்டு, நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், நீ எடுத்து போல. ஓகே, கால் பண்ணுறேன். ஜிமன் உடனே கால் கட் பண்ணிட்டேன். வீடியோ கால் பண்ணோம். மைண்ட் கண்ட்ரோல், உனக்கு பார்த்துட்டு விளைஞ்சிடாதா? கண்ட்ரோலாக இரு. ஜிமன் மைனை பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்லேயே எப்படா கால் அட்டன் பண்ணுவானு அவ்வளோ ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். மைன் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு அவள் ஹேர்லாம் பின்னாடி எடுத்து விட்டுட்டு, இந்த கேமிசோல் வேறு ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கேன், அசிங்கமாக நினைப்பேனா? ஓவர் கோட் ஏதாவது போட்டு போமா? அதெல்லாம் இதை நினைக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் அவன் என் பொறுக்கி தானே, அவனுக்கு இது பிடிக்கும் தான். ஒட்டன் பொண்ணடி, எவ்வளோ நேரம்? ஹலோ ஜிமன், இந்த மொபைல் ஸ்க்ரீனில் அவ்வளோ ப்ரிட்டியாக ஒரே ஒரு ஹேர் மட்டும் முன்னாடி விட்டுட்டு அவன் நெக், அவள் காலர் போன், அவள் ஷோல்டர், அவள் க்ளீவேஜ்லாம் தெரிகிற மாதிரி அந்த மொபைலை தூக்கி பிடிச்சா. இவனா எப்படி இருக்கும்? ஜிமன் பேசவே முடியாமல் டோட்டலாக ஆஃப் ஆகி அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு, ஜிமன் எப்படி இருக்க ஜிமன்? நல்லா இருக்கேன். நீ நீ ரொம்ப நல்லா இருக்கே. நீ 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 நல்லா இருக்கல? சூப்பராக இருக்கடி. என்ன இதெல்லாம் ஒரு நாள் கூட ஏன் முன்னாடி இப்படி இல்லைல்ல? என்ன ஜிமன், கேமராவை ஃப்ளிப் பண்ணனா நான் வார்ட்ரோப்பில் பிளாங்கெட் எங்கே இருக்குன்னு காட்டுவேன். அதுவும் ஒரு நிமிஷம். ஜிமன் டக்குன்னு பேக் கேமரா ஆன் பண்ணான். ஒரு டீப் ப்ரீத் விட்டுட்டு, என்னடா இவ எப்படி இருக்கா? ஆல்ரெடி இவ்வளோ அழுதான், இங்கே சுத்தமாக முடியாமல் உட்காந்துட்ருக்கேன். இவண்ணா எப்படி இருக்கும்? பார்க்கும்போது அவளுக்கு இருபத்துல மேலே வரணும் போல இருக்கேன். இவன்டா அவனுக்கு இப்படி ஏறுது. ஜிமன், வாட்ரோப் கிட்ட போ, அப்போ தானே என்னால் காட்ட முடியும். அகேன் ஜிமனோட பெட்ரூம். ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்காங்க. என்ன மிஸ் பண்ணியிருப்பான், அப்படியே பாவமாக இருப்பான்னு நினச்சான். அவனுக்கு என்ன, நாளைக்கு நாள் அழகாயிட்டே போகிறான். பொறுக்கி கொஞ்சமாவது ஃபேஸில் தெரியுதா நமக்கும் கல்யாணம் ஆச்சு, அவள் இப்போ நம்ம கூட இல்லைன்னு கொஞ்சமாவது ஃபீல் பண்ணியிருக்கானா? ஆனால் எவ்வளோ அழகாக இருக்காங்க. கூட இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா? இப்போ மட்டும் நான் கூட இருந்திருந்தா உனக்கு குளிராமல் பார்த்துட்டு வந்திருப்பேன்ல. ஜிமன் இருந்துச்சு. வார்ட்ரோப் கிட்ட போனோம். அவன் வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணிட்டு, தெரியுதா? ஒயின் வார்ட்ரோப்பை செக் பண்ணிட்டு இருந்தான். ஜிமன் மொபைலில் ஒயினையே பார்த்துட்டே இருந்தான். அவன் லிப்ஸை லிக் பண்ணி அவன் லிப்ஸை பைட் பண்ணினான். அவன் கண்ணையாக சேர்க்காம ஒயினை பார்த்துட்டே இருந்தான். ஒயின் வார்ட்ரோப்பில் செக் பண்ணுறேன்னு ஏதோ நேரில் இருக்க மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு தேடிட்டு இருந்தான். ஒயின் மூவ் ஆக ஜிமனுக்கு அப்படி இருந்துச்சு. ஜிமன் ட்ரெஸ்ஸிங் மேலே இருந்தான். டிஷ்யூ பாக்ஸை கையில் எடுத்துட்டு அவன் பேக் கேமரா விரல வச்சு மறைச்சிட்டேன். அப்படியே பெட்டில் வந்து உட்காந்தான். ஜிமன், எதுவும் தெரியல ஜிமன், கேமரா ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் தெரியுது. நீ உன் மொபைலில் தான் செக் பண்ணணும். ஓகேதான். ஐ திங்க் நீ துணி மேலே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மொபைலை ஏற்றி பிடியும். ஏற்றி தாண்டி பிடிச்சிருக்கேன். நீ கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, நீ கேமராங்களை மாற்றி பாருன்னு சொன்ன. பிளாங்கெட் கண்டுபிடிச்சிட்டியா? ஜிமன், என்னாச்சு? குளிர்துன்னு சொன்னல ஜிமன், ஓகே நீ? இல்லை, பிளாங்கெட்டை கண்டுபிடிச்சிட்டியா? எங்கே இருக்கா? எங்கே வச்சா? ஜிமன், ரொம்ப குளிர் தான். ஜிமன், நீ ஓகே இல்லையா? ஜிமன் அகைன் டிஷ்யூ எடுத்துகிட்டே பையனை பார்த்துட்டே இருந்தான். ஜிமன், எதுவுமே தெரியல. நான் என்ன காலை கட் பண்ணிவிட்டு அகைன் கால் பண்ணவா? இல்லை இல்லை இல்லை, கட் பண்ணாதான். எனக்கு தெரியுது. அது இரு, நான் கேமராங்களை மாத்திரம். ஒரு நிமிஷம், அசையாம அப்படி இருக்கியா? ஜிமன், அது ஒரு நிமிஷம் லைன்ல இரு, நான் கேமராவை கரெக்டாக மேலே வைக்கிறேன். என்ன எதுவுமே தெரியல? உனக்கு தெரியுதா?
டவர் ப்ராப்ளமா? நான் கூட்ட மாதிரி கேட்டுச்சா? ஜிமன் நீ ஓகே இல்லையா? ஆனால் இப்போ ஓகே தான். ஜிமன் உனக்கு ரொம்ப குளிர் தான் என்ன? இப்போ பரவாயில்ல. ஜிமன் உனக்கு ரொம்ப குளிர்ச்சினா நீ வேணா நான் வேணா என்ன வாய்ஸ்லாம் மாத்திரம் சொல்லடி. நான் வேணா அது நீ வேணா ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல் போக தெரியாம தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேண்ணா. என் குளிருக்கு நீ இருந்தால் போதும். உனக்கு புரியுது தானே? ஜிமன் இல்லை, குளிருக்கு பிளாங்கெட் போதும். அது நீ தான் ஃபோல்ட் பண்ணி இங்கே வச்சுட்டேன். அதை சொன்னேன். சரி ஓகே, பிளாங்கெட் எடுத்துகிட்டே ஜிமன்? இல்லை, குளிர் பரவாயில்ல, இப்போ ஓகே தான். அப்படியா? சரி. அங்கிள் ஆண்டிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கல ஜிமன்? நல்லா இருக்க. ஜிமன் இல்லை, எனக்கு ஒரு ரூம் பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு ஓகேனா எனக்கு ஒரு ரூமை சுற்றி கட்டுறியா? இல்லை நீ க்ளீனாக வச்சுருக்கியா இல்லை குப்பையாக வச்சுருக்கியா? அதெல்லாம் பார்க்கணும் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி காட்டுறியா? கேமராவில் ஒன்றுமே தெரியலன்னு சொன்னேன். தெரியுற ஆங்கிளில் வச்சு காட்டு. சின்ன ஃபிங்கரை அந்த பேக் கேமராவிலேருந்து எடுத்தோம். டக்குன்னு அகைன் அந்த ஃபிங்கர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். குனிஞ்சு பார்க்கும்போது கீழே ஃபுல்லாக டிஷ்யூவாக கிடந்துச்சு. அசிங்கமாக இருக்கும். ஒயின் நான் இன்னொரு நாள் காட்டுவா? குப்பையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஜிமன். அதான் நான் இன்னொரு நாள் காட்டுறேன். ஜிமன் ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே பெட்டில் செஞ்சுட்டு, சரி மார்னிங் எப்போ ஆஃபீஸ் போவா? ஜிமன் அந்த பெட்டில் அவன் கூட நான் எத்தனை நாள் தூங்கியிருக்கேன். எப்படி இந்த மொபைலில் பார்த்தா ஏங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஹே ஒட்டு தான் கேட்குறேன், மார்னிங் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவேன்? அது ஒரு 8க்கு கிளம்பிடுவேன் ஜிமன். ஓ டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வருதா? ஜிமன் நீ பேசிகிட்டு இருக்கியா? இல்லை எனக்கு தூக்கம்லாம் வரல. உனக்கு தூக்கம் வரந்தா நீ தூங்கு. பேசிகிட்டு இருப்போமா? ஈவினிங் எதுக்கு கால் பண்ணியிருந்தேன்? அதான் ஈவினிங் கால் பண்ணியிருந்தேன். எதுக்கு கால் பண்ண? அதான் இல்லை, உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பேசணும்னு தோணிச்சோம். அப்படி கூட உனக்கு தோணல ஜிமன்? நீ கால் எதுவும் பண்ணல. இப்போ கூட பாரு, உனக்கு பிளாங்கெட் வேணும், அதுக்காக தானே எனக்கு கால் பண்ணியிருக்கா. உன்னோட ஃபேஸ்லாம் டல்லாச்சு. எனக்கு நீ வேணும்டி, அதுக்கு தான் கால் பண்ண. ஏய் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிளாங்கெட் தான் வேணும்ண்ணா. நானே எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு பார்த்துருப்பேன். அப்படியும் இல்லைன்னா அம்மாட்ட போய் கேட்டிருப்பேன். சரி உனக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே கேட்கலான்னா. அப்படியா? ஜஸ்ட் பிளாங்கெட்காக எனக்கு கால் பண்ணலையா? ஒரு வீடியோ கால் ஜஸ்ட் ஒன்று பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் பேசிட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நான் கால் பண்ணாமல் இருந்தேன். நீயே கால் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கலான்னு நினச்சேன், அதான் கூப்பிட்டேன். ப்ராப்ளம் இல்லைல்ல? சரி ஓகே நீ தூங்க, அப்புறம் கால் பண்ணுறேன். ஜிமன் உனக்கு தூக்கம் வருதா? இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போமா? பேசிகிட்டு இருக்கலாம். சொல்லு, உன் வாழ்க்கையில் எப்படி போகுது? போகுது. கஷ்டமாக இருக்குமா? கஷ்டம்லாம் இல்லை, ஃபுட்டெல்லாம் அதெல்லாம் ஓகே தான்.
மார்னிங்கே லஞ்சுக்கும் சேர்த்து ரெடி பண்ணி கொண்டு போயிடுவேன். அண்ட் இங்கே என் ஃப்ரெண்டும் இருக்கனால 2 பேரும் சேர்ந்து பண்ணிப்போம். ஓ, அப்புறம் அப்புறம் ரூமெல்லாம் ஓகேயா? ஓகே தான். எல்லாமே ஓகேயா? எல்லாமே ஓகே தான் ஜிமன். ஹாப்பியாக இருக்கியா? என்ன இல்லை, இப்போ எனக்கு இருக்க ஒரே ஒரு கஷ்டம், அது சொல்லுவேன். இன்னொரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணாதா? சொல்லு. கஷ்டமா? என்ன கஷ்டம்? அது அது ஜிமன், எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட அந்த ஒரே கஷ்டம் நான் தான். என்னை விட்டு தான் போயிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஜிமன் எப்படி பேசுகிறேன்? அது இல்லை ஜிமன், எனக்கு இருக்க ஒரே கஷ்டம், அது ஜிமனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகிட்டு. புரியுது, டிவோர்ஸ் தானே ஜிமன்? ஓகே, நான் அகெயின் லாய்க்கிட்ட பேசுகிறேன். சொன்னேன்ல, ஒரு மாதத்தில் நான் முடிஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் கூட அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே தானே? அந்த ஒரு பிரச்சனையும் உன் லைஃப்பில் இல்லாமல் பார்த்துக்கிறேன். எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லை. நம்ம இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சும்மா எப்படி கேட்கணும்னா யோசிக்காதான், சும்மா கேளு. நான் எதுவும் நினைக்கல. ஓகே, இதெல்லாம் பேசினது தானே, சீக்கிரமே தந்துடுறேன். சரி, நான் கட் பண்ணவா? சும்மா ஓகே, எனக்கு தூக்கம் வருது. நான் அப்புறம் கூப்பிட்றேன். என்னடா சுமன், ஒரு நிமிஷம் என்னோடதுன்னு நினைக்க வைக்கிறான், அடுத்த நிமிஷமே டாஸ் இப்போ கிடைக்கும்னு கேட்குறான். நான் டிவோர்ஸ் கேட்டேனா? என்ன பேசவே விட மாட்டியா? நீ எல்லாம் முடிவு பண்ணிப்பலாம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே ஜிமன் அதே சிக்னலில் அதே டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தோம். ஒயின் நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஜிமனுக்கு கால் பண்ணான். ஹலோ ஜிமன், எங்கே இருக்கா? ஹலோ, என்ன இப்போ கால் பண்ணியிருக்கா? அது இல்லை, நேற்றும் இதே டைமில் கால் பண்ணல. இப்போ தான் ஒர்க் முடிச்சு வருவேன் ஜிமன். அதான், நீ இன்னொரு ஒர்க்கில் தான் இருப்பல்ல? ஆமாம், ஒரு சைட்டை செட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு 1 வீக் அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்ருக்கேன். ஓ சரி, ஓகே ஜிமன். யார்கிட்ட பேசினேன்னு கேட்க போறியா? இவன் வேற இது பேசி விட மாட்டோம். இஷ்டத்துக்கு பேசிட்டேன், நீ எதுவும் நினைக்காத, சீக்கிரமே கிடச்சிடும். இல்லை இல்லை ஜிமன், நான் அதுக்கு கால் பண்ணல. வேற இல்லை, சும்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கலான்னு தான் கால் பண்ணேன். எங்கே இருக்க? டிராஃபிக்கில். ஓ, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஜிமன், மீட் பண்ணாமான்னு கேளுவேன். அது மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். ஓகே, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது மீட் பண்ணலாம். ஓகே, எப்போ? ஜிமன், உன்னோட ரைட் சைடில் பாரு. இரு, நான் வரேன். ஒயின் ஆப்போசிட்டில் இருக்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து வேகமாக வந்து ஜிமனோட கார் கிட்ட நின்னோம். நீ இங்கே என்ன பண்ணுற? அது ஜிமன், நான் இங்கே தான். சரி, உள்ள வா. எனக்கு பஸ் இங்கே தான் வரும் ஜிமன். பக்கம்னு சொன்னேன், பஸ்ஸில் போவியா? பக்கம் தான் ஜிமன், ஒரு 2 ஸ்டாப் தான், அதனால தான் பஸ்ஸில் போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஓ, எப்படி இருக்க ஜிமன்? நல்லா இருக்கேன். நீ? நல்லா இருக்கேன். ஓகே தானே எல்லாம்? ஓகே தான். ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அது இங்கே தான் இருக்குது. அதுவும்
எந்த ஆஃபரில் தான் ஒர்க் பண்ணுறியா? ம், உன் ஃப்ரெண்ட்? அவள் இப்போ தான் போகிறானா? 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க? அவள் இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டா வீட்டுக்கு. நான் ஏன் போகல? அது சும்மா நேற்று இதே டைமில் கால் பண்ணல. அப்போது என்னை பார்த்துட்டு தான் கால் பண்ணியா? அதுக்கு முன்னாடி கூட நான் இந்த ரோட்டில் தான் வந்தேன். தெரியும் என்னை பார்த்தியா என்ன? பார்த்தேன். நீ ஒரு 5 டேஸாக இந்த பக்கம் தான் போயிட்டுருக்க. நான் பார்த்தேன் சும்மா. ஹே, ஒரு கால் கூட டிஸ்டர்ப் பண்ண வேணாண்ணா. என்னாச்சு? நீ கால் பண்ணியா? இல்லைண்ணா. ஓ மேடம், நான் கால் பண்ணால் தான் கால் பண்ணுவீங்க இல்லை? அதான் இல்லை சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான். நேற்று கால் பண்ணல, என்னை பார்த்துட்டு தானே பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொல்லியிருக்கலாம்ல நான் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறேன்னு. அது நீ எதுவுமே கேட்கல, மீட் பண்ணலாமான்னு எதுவும். அதான். ஓ நான் கேட்கணும் இல்லை? அப்போது உனக்கு என்ன மீட் பண்ண வேணாம். அதான் பார்த்துட்டோம்ல, நல்லா தானே இருக்கான், எதுக்கு மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்ன ஜிமன் ஏதாவது பேசாத. நானும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் கால் கூட பண்ணாமல் இருந்தேன். உன்னை பார்த்ததும் ஓகே உன்கிட்ட பேசலான்னு தோணுச்சா தான். அப்புறம் நான் இப்போ எதை டிஸ்டர்ப் பண்ணுறதா நீ நினச்சேன்னா என்கிட்ட சொல்லிடு. சரி, ஒரு காஃபி? குடிக்கலாம். ஜிமன் அங்கே ஏதாவது காஃபி ஷாப் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமன் அவன் காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கேட்குறேன் வரேன். ஜிமன் சாரி, இங்கே எங்கேயுமே காஃபி ஷாப்பே இல்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, வரேன். ஜிமன் வரேன். வீட்டுக்கு வான்னு கூப்பிடலாடி. ஏன் இப்படி பண்ணுறான்? ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜிமன் ஒரு ரோட் சைட் கடையில் காஃபி வாங்கிட்டு அப்படியே காரில் கோயினுக்கு வந்து கொடுத்தான். ஜிமன் சாரி, இங்கே எங்கேயும் காஃபி ஷாப் இல்லை. இது நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு. நீ போகிற அளவு இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்குல்ல. ஜிமன் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தேவ் எனக்கு கால் பண்ணான். ஓ அண்ணாவா? அதான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன், நம்ம மீட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு. ஓ சாரி சொன்னானா? நீ என்ன சொன்ன? எதுவும் பேசல, காலை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். உன் அப்பா அம்மா கிட்ட அவன் என்ன பேச போகிறான்? ஏன் சும்மாவே இருக்க மாட்டானா? அவனுக்கு நான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்லாம் தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்கிறான்? அவனே தான் கேட்டான். ஓ அப்போது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான் இல்லை? தெரியல, உன்னை தான் டிஸ்டர்ப் பண்ணானோ? சொல்லி நான் பார்த்துக்கிறேன். ஜிமன் டைம் ஆயிடுச்சு ஜிமன், ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா, நான் வீட்டுக்கு போகணும். ஓ எதனா ஹாஸ்டலாக என்ன கரெக்ட் டைமுக்கு போகணுமா என்ன? அண்ணா ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஷாப்பிங் போகணும், வீட்டுக்கு சில திங்ஸ் வாங்கணும்லாம் சொன்னான். அகெயின் பஸ் ஸ்டாப்லேயே விட்டுறவா? இல்லை கொஞ்சம் தள்ளி போனாலே என் வீடு வந்துடும். ஏன்னா வீட்டில் விட்டுறியா? ஓகே. எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா? ஓகே. ஜிமன் ஒரு பெரிய ஸ்மைலோட அவன்கிட்ட பேசிட்டேன் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். ஜிமன் இங்கே நிப்பாட்டிடு. வீடுங்க? இல்லை வீடு பக்கத்தில் நிப்பாட்டுறேன். இங்கேருந்து அதுதான் என் வீடு. ஓகே சேஃபாரு. இன்னொரு பேக்கை எடுத்துகிட்டு காலையில் இறங்கலாமா, இல்லை ஜிமனை ஹக் பண்ணிக்கலாமா, ஒரு சின்ன கிஸ் பண்ணிக்கலாமான்னு அப்படி தயங்கிட்டே பேக்கை பிடிச்சிட்டே இருந்தான்.
ஜிமின் வாயனோட வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். வீடு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, உங்களுக்கு ஓகேயா? கம்ஃபர்ட்டாக இருக்கா என்ன? அதான் ஜிமின், நேற்று குளிர்துன்னு சொன்னல, அப்புறம் ஓகேவா நீ? அதான் ஓகே தான். உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல, ஓகே தானே? இப்போ பார்த்தல நான் நான் கிளம்புவேன் ஜிமின். நான் போவேன். எதானே வீடு போ, சேஃபாக இரு. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு. அதான் போயிட்டு வருவா ஜிமன். என்னாச்சு, வேணா வீட்டுக்கு வரியா ஜிமன்? இல்லை, அம்மா அப்பாவை மீட் பண்ணுவல, அதான். ஓகே புரியுது. எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டோம்ல. அகெயின் சாரி சொன்னா ஏதோ. சரி போகிறேன், பாய். என்ன பேச ரொம்ப ரொம்ப பாவமாக வச்சுட்டு அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே இறங்கினா. பாய் ஜிமன். ஓகே பார்க்கலாம். நீ போ. கண்ணெல்லாம் கலங்கிட்டே அவள் டோர் பெல்ல போய் அடிச்சிட்டு இருந்தான். ஜிமன் காரில் இருந்து அவன் போகிறத பார்த்துட்டே இருந்தான். என்ன சும்மா போன்னு சொல்லிட்டான், அவ்வளோதானா? ஒரு சின்ன ஹக் கூட இல்லை, ஒரு சின்ன கிஸ் பண்ணியிருக்கலாம்ல. காலேஜ் டேஸ்லேருந்து எனக்கு சும்மா பார்த்துட்டு அனுப்புனதே இல்லைல்ல. இப்போ என்ன சும்மா நல்லா விளையாட்டானா? சின்ன ஹக்காது பண்ணியிருக்கலாம்ல, சும்மா என் கையாவது பிடிச்சிருக்கலாம். அவ்வளோதான். அவனுக்கு நீ தேவையில்லை. அவனை சுத்தமாக மறந்துட்டான். நீ தான், நீ மட்டும்தான் அவனை நினச்சிட்டு இருக்க. அப்போ என்னோட ஃப்ரெண்ட் டோர் ஓப்பன் பண்ணான். ஏய் என்னடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? தலை ஏய் என்னாச்சு? எதில் வந்தா? இப்போ பஸ்ஸே கிடையாதே. காரில் வந்து. கார்லையா? யார் கூட? ஒரு பொறுக்கி கூட வந்தேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமா? தலை நான் ஃப்ரெண்டு நான் ஆட்டிட்டு அவட்டையே ஸ்வைப் பண்ணிகிட்டே வீட்டுக்குள்ளே போனோம். என்னாச்சு அவளுக்கு? அவளோட ஃப்ரெண்ட் திரும்பி பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஜிமன் காரில் உட்காந்துட்டு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்தான். இவன் கூட தான் காரில் வந்திருக்காளாம். யார் இவன்? என்னோட ஃப்ரெண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏய் யார் நீ? உன்னையே பார்த்துட்டே இருக்கான். நீ இது கழுதிட்டு வரேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் எதுவும் பிரச்சனையா? உங்ககிட்ட எதுவும்? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. அவன் எனக்கு தெரிஞ்ச பையனும். தெரிஞ்ச பையனும் இன்னொன்று சொல்லவா? சரி ஷாப்பிங் போகலான்னு சொன்னல, இரு வரேன். யார் இவன்? அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. மிட் நைட்டில் ஓ தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா ஜிமன், ஆள் கால் பண்ணுவோமா? பண்ணலாமே. ஜிமன் நைட்டு 1 மணிக்கு ஒயினுக்கு கால் பண்ணோம். ஒயின் ஜிமன் கால்காக ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. ஆனால் அந்த கால் ஃபுல்லாக ரிங் ஆகி கட்டாச்சு. ஒயின் ஜிமனோட கால்காக வெயிட் பண்ணி அப்படியே தூங்கியிருப்பான். என்னாச்சு? ஏன் அட்டன் பண்ணல? என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாளாம். தூங்கியிருப்பலாம். எனக்கு பேசணும் போல இருக்கேன். மீட் பண்ணலான்னு கூப்பிட்டான். அப்படியே என்னை பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணுவான்லாம் நினச்சேன். ஒன்றும் இல்லை, அவளுக்கு தானே வேணாம்ல, என்ன எப்படி? நீயாவது பண்ணியிருக்கலாம்லடா. தூங்கியிருப்பாளாம். ஐ திங்க் தூங்கியிருப்பா. சரி ஜிமின் அகைன் பெட்டில் கூப்பிடப்படுத்திட்டு திரும்பி படுத்து தூங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே அதே ரோட்டில் ஜிமின் வந்துட்டு இருந்தான். இந்த தடவை ரோடோட சென்டரில் வராமல் ரோடோட ஒரு கார்னரில் ஒயனோட வந்து பஸ் ஸ்டாப் கிட்டே வந்தோம். பஸ் ஸ்டாப்பில் வண்டி நிப்பாட்டிட்டு ஒயன் எங்கே இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருந்தான். தினம் பார்த்துன்னு சொன்னானா? அப்போ இங்கே இருக்கணும்னா எங்கே வேணாம் போயிட்டானா? ஜிமன் அவன் மொபைல்லேருந்து ஒயனுக்கு கால் பண்ணான்.
ஹலோ, ஏய், எங்கே இருக்க? ஆஃபீஸில் இருக்கேன் ஜிமன். ஆஃபீஸில் இருக்கியா? எப்போ எப்போ முடியும்? இல்லை, நேற்று உன்னை மீட் பண்ணேன். இந்த டைமில் கொஞ்சம் வேலை இருக்குது ஜிமன், அதான். எப்போ வருவேன்? எது கேட்குற ஜிமன்? இல்லை, நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். நீ என்ன டெய்லி இங்கேருந்து பார்ப்பேன்னு சொன்னல, அதான் நீ இங்கே இருக்கேன்னு பார்த்தேன். பட் நீ இங்கே இல்லை ஜிமன். நீ பஸ் ஸ்டாப்பில் இருக்க. என்ன என்ன பார்க்க வந்தியோ? பஸ் ஸ்டாப்பில் எனக்கு வேறு யாரையும் தெரியாதே. ஜிமன் ஜிமன், 2 minutes, நான் வரேன். உனக்கு ஒர்க் இருந்தா? இல்லை இல்லை, நான் வரேன் ஜிமன். ஜஸ்ட் 2 minutes வெயிட் பண்ணுறியா? வேகமாக கார்கிட்ட வந்தான். ஜிமன் கார் டோர் உள்ளேருந்தே ஓப்பன் பண்ணி விட்டான். ஐநூலில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்மைலோட, ஜிமன் என்ன பார்க்கலன்னு வந்தியா? இந்த பக்கமாக வந்தேன். அப்படியே என்ன பார்க்கலான்னு வந்தியா? என்ன உன்னை டிஸ்டர்ப் பண்ணல? அதெல்லாம் இல்லை. அப்போ ஓகே. காஃபி? அகெயின் இந்த ரோட் சைட் காஃபியா? உனக்கு பிடிக்கலையா என்ன? நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஜிமன், என் வீட்டுக்கு வரியா? அதான் இல்லை ஜிமன், காஃபி என் வீட்டுக்கு வரியா? நான் காஃபி பண்ணி தரேன். அதான் இல்லை, வேணாம் ஜிமன். நிஜமாவா? நான் உன் வீட்டுக்கு வருவா? அதான் வீட்டுக்கு வந்தால் காஃபி பண்ணி தருவியா? அதான் எனக்கும் உன் கையால் காஃபி குடிக்கணும் போல இருக்கு. சீரியஸாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிமன். உன் காஃபியா? ஜிமன் ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருந்தான். நேற்று உனக்கு கால் பண்ணேன் நைட்டில். சாரி ஜிமன், நான் மார்னிங் தான் பார்த்தேன். நான் தூங்கிட்டேன். ஓ, நினச்சேன் நீ கால் பண்ணுறதா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியிருக்கலாம்ல ஜிமன். அது நான் தூங்கிட்டேன். சாரி ஜிமன். இல்லை, தூக்கம் வரல. சரி, நீ தூங்கியிருப்பியா அப்படின்னு கேட்கலான்னு. ஓகே, நீ அட்டன் பண்ணலன்னு போதே புரிஞ்சுக்கிட்டேன் நீ தூங்கியிருப்பேன்னு. அப்புறம் நானும் தூங்கிட்டேன். மார்னிங் நான் கூப்பிடலான்னு நினச்சேன் ஜிமன். பட் இன்னும் நீ அந்த டைம் பிஸியாக இருப்பேன். அதான் கால் பண்ணியிருக்கலாம், நான் பேசியிருப்பேன். நிஜமாவா? ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் உன் காலை அவாய்ட் பண்ணுவேன்னா என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸில் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உன் வீடு வந்துடுச்சு. வா ஜிமன், வீட்டுக்கு வா. இப்போ வரேன் ஜிமன். காரை பார்க் பண்ணிட்டு வரும்போதும் ஒயின் கீ போட்டு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தான். உன் ஃப்ரெண்ட் இல்லையா? அவள் உள்ளே தான் இருக்கா. ஆக்சுவலாக 2 கீ. அவன் ரொம்ப டயர்டாக இருக்க, தூங்க போகிறேன்னு சொன்னான். நான் தான் ஓகே நீ லாக் பண்ணிக்கும், நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஓ, ஒயின் உள்ள வந்ததுமே கவுச் மேலே கிடக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு உட்கார் ஜிமன். ஜிமன் வீடை சுற்றி பார்த்துட்டு இருந்தான். அங்கே அந்த 2 ரூம்லேயுமே டோர் லாக் ஆகிருந்துச்சு. ஒயின் அவசரமாக கிச்சன் போயிட்டு அவள் ஹேண்ட் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஜிமனுக்காக காஃபி ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் பால் ரெடி ஆகிடுச்சுன்னு ஆஃப் பண்ண போகும்போது ஜிமன் ஒயின் பின்னாடி க்ளோஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணான். என்ன பண்ணுறான்? ஒயினுக்கு இத்தனை நாளுக்கு அப்புறம் ஒயின் காது பக்கத்தில் ஜிமனோட வாய்ஸ் அது கேட்கவே அப்படி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஒயின் ஹவுஸ் கட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அது காஃபி. அவன் திரும்பாமலே முன்னாடி பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தான். அவன் நேற்று மட்டும் சைடில் திருப்பி காஃபி. ஜிமன் அவனோட ஒரு ஹேண்டில் அவனோட சிக்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் லிப் மேலே அவன் லிப்பை அழுத்தி வச்சுட்டு அவன் லிப்ஸை சக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பித்தான்.
கிஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டேன். அப்படியே ஜிமின் முன்னாடி டர்ன் பண்ணிட்டேன். ஜிமினோட ஷோல்டர் ஹோல்ட் பண்ணி ஜிமினோட கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஜிமின் அவனோட ஹெட் லைன் வச்சு அவன்கிட்ட அவனை க்ளோஸாக இழுத்துட்டேன். அவன் பாடியும் அவன் பாடி மேலே அழுத்தி வச்சுட்டேன். அவன் லிப்ஸை கடிச்சும் அவன் இஷ்டப்படுற மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த கிஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வேணும்னு அவன்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த கிஸ்ஸை இன்னும் ஹார்ஷாக்கணும். அவனோட டாப்பை லிஃப்ட் பண்ணி அவனோட பேஸ்கின்ல ஹேண்ட் வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டேன். அவன் பாடியோட அவன் பாடி இன்னும் அழுத்திட்டேன். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டேன். அவனோட நெக்கில் லிப் வச்சு அவனை சக் பண்ண ஆரம்பித்தான். ஜிமினோட ஒரு ஹேண்டை அவனோட செஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒயினை ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணான். ஒயின் ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஜிமின் கொஞ்ச நேரம் ப்ளீஸ், ஜிமின் சொல்லுவேன் ப்ளீஸ். ஜிமின் அவன் லிப் அங்கேருந்து எடுத்துட்டு ஒயினோட இந்த சைட் நெக்லையும் அவன் லிப்ஸ் வச்சு சக் பண்ண ஆரம்பித்தான். ஒயின் அவன் கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட அவன் டைட்டாக பிடிச்சிட்டு ஜிமினோட வெட் லிப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமின் அவன் மொத்த கண்ட்ரோலும் லூஸ் பண்ணிவிட்டு ஒயினோட சீக்கை பிடிச்சிட்டு அவனோட கண்ணத்தில், அவனோட நோஸில், அவனோட ஃபோர்ஹெட்டில், அவனோட லிப்லன்னு அவனை அழுத்தி அழுத்தி கிஸ் பண்ணிட்டேன். சாரி, இந்த 2 ரூமில் இது அவனோட ரூம். ஜிமின் இந்த ரூமா எதிரி வரும் அது ஜிமின் சொல்லு ப்ளீஸ். அது இந்த ரூம் தான். ஜிமின் அகைன் என்னோட லிப்பில் போலாமா ஜிமின். அப்போ என்னோட காலிங் பெல் ரிங் ஆச்சு. ஒயினும் ஜிமினும் திரும்பி டோரை பார்த்தாங்க. யார் தெரியல. யார்டி தெரியல ஜிமின். ஒயின் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுமா? உன் ஃப்ரெண்டை பார்த்துக்க மாட்டலாம். ஜிமின் ஒரு நிமிஷம், நான் ஒயின் போய் டோர் ஓப்பன் பண்ணோம். ஜிமின் செம்ம டென்ஷனாக வாசலை பார்த்துட்டு இருந்தான். தேவ் இங்கே என்ன பண்ணுற? ஒயின் நான் தான் சொன்னேன்ல ஒபாமா கிட்ட பேசுகிறேன்னு. ஒயின் ப்ளீஸ் ஒயின், எத்தனை நாளும் உங்ககிட்ட கெஞ்சணும். அதான் ஜிமின் நீ வேணான்னு சொல்லிட்டான்ல. நீ இந்தியா கிளம்பு, நம்ம இந்தியா போகலாம். இந்த ஜிமின் ஜஸ்ட் இடையில வந்தவன் தானே, ஆனால் மறந்துடலாம். நான் பண்ணதும் தப்பு தான். சாரி. இன்னும் எத்தனை சாரி கேட்கணும்? உனக்கு புரியலையா நான் ஏன் உனக்காக வந்து நிற்கிறேன்னு? ப்ளீஸ் ஒயின், எனக்கு நீ வேணும். தேவ் என்ன பேசுகிறேன்? நான் தான் சொன்னேன்ல எனக்கு மேலே. ஓ இப்படி தனியாக இருக்க போறியா? என்ன வேணும் உனக்கு பிரச்சனை? ஜிமின் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டான்ல. நான் தான் அன்றைக்கே சொன்னேன் அவனுக்கு நீ வேணாம். அப்படியே அவனை தேடி வந்தால் கூட அவனுக்கு ஏதாவது தேவை இருந்திருக்கும், அதுக்காக வருவானே தவிர நீ அவனுக்கு தேவையே இல்லை. உங்களுக்குள்ளே என்ன லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் தாலி கட்டியிருக்கான் அவ்வளோதான். அதுக்கு கூட அவனுக்கு வேல்யூ தெரியாது. பார்த்தல டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பிட்டான். ஈவன் டிவோர்ஸ் கூட இன்னும் வரல, அதுக்குள்ளே ஒன்று அனுப்பிட்டான். அவ்வளோதான். அவன் டிவோர்ஸ் கிடைக்கும்போது கிடைக்கட்டும். என் கூட வா, நம்ம இந்தியா போகலாம். பேரண்ட்ஸ் கிட்டே நான் பேசுகிறேன். உன் ஃபேமிலியில் இருக்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் அவன் ப்ளீஸ். தீப் என்ன பேசிகிட்டு இருக்கா? அன்றைக்கு மாதிரியே ஜிமின் ஆரம்பிக்காதா? என்ன பண்ணிட்டான் அவனுக்கு? ஜஸ்ட் தாலி கட்டினா கூட வச்சிருந்தான் அவ்வளோதான். அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு ஒயின், அதை புரிஞ்சுக்கோ. ஆனால் உன் லைஃப் முடியலை. அது இன்னும் அழகாக இருக்கணும். அதை நான் அழகாக்குறேன் ஒயின், என்னை நம்பு. உனக்கு தேடி தேடி வரேன். இவன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேறான். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு வேறு பொண்ணு கிடைக்காதுன்னு நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை புரிஞ்சுக்கோ ஒயின் ப்ளீஸ். புரியுது. ஏய் நீ இங்கே என்னடா பண்ணுற? நான் ஒயினை மீட் பண்ண வந்தேன். நானும் ஒயினை மீட் பண்ண தான் வந்தேன். சொல்லுண்ணா, ஒயின் தான் என்னை கூப்பிட்டு வந்தான். இல்லை ஒயின்? டேய் அதான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? டிவோர்ஸ் அது இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. இப்போவும் இவன் என் ஒய்ஃப் தான். இல்லை ஒயின்? 5 மணியை பார்த்துட்டு இருந்தான். சொல்லு. அதான் ஜிமினோட பிளான் வச்சு அவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக எழுத்துட்டு பார்த்தியா, இவ என்னோடது. சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத சரியா? உன் ஃபேஸை பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. டீ என்ன அகைன் வந்து ஹீரோயிசம் கட்டிகிட்ருக்கியா? நீ ஜஸ்ட் இடையில வந்த மாதிரியே போயிடும். அதான் உனக்கும் நல்லது.
ஏய், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஆல்ரெடி போயிட்ட. இப்போ நான் தான். அவ என்னோடது. இல்லைன்னு சொல்லு. அவள் ஹஸ்பண்ட்ரா. என்னடி அப்படித்தானே? சும்மா பார்த்தல எப்படி எங்கள் பேர் சூப்பர்ல. எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இல்லை சும்மா புஸ்தகம் மேலே இருந்து கையெடு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அவள் சொல்லட்டும். கையெடு ஜிமின்னு. அதுக்கப்புறம் அவன் மேலே கையே வைக்க மாட்டேன். ஒயின் கை எடுக்கணுமா என்ன? பார்த்தல அவன் என் ஒய்ஃப்டா. சும்மா என் ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவான்னு பேசிகிட்டு இருக்காத. வாயை உடச்சிருவேன். அவள் ஒன்றும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச பொண்ணு கிடையாது. அவன் என் ஒய்ஃப், புரியுதா? அகைன் சொல்கிறேன், அவன் என் ஒய்ஃப். சும்மன் என்னடா ஒய்ஃபு உன்கிட்டலாம்? இப்போ என்ன வேணும்னு அவகிட்ட வந்திருக்கேன். நீ கேட்குறத தந்துடுவான்னு நினைக்கிறியா? அவள் அந்த மாதிரி இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. ஹே, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துப்பேன் அவள் பெர்மிஷனோட. ஏன்னா அவள் ஹஸ்பண்ட், அவள் என்னோட ஒய்ஃப். புரியுதில்ல? அவள் என்னோட ஒய்ஃப். ஃபஸ்ட் கிளம்புறியா? சும்மா இடையில வந்துட்டு டிஸ்டர்பன்ஸா? டே கொஞ்சம் சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி பேசிகிட்டே இருக்கட்டுமா? நம்ம வேலையை பார்க்கலாமா? சும்மா அவனை விட ஓகே தானடி? எதுவும் ப்ராப்ளமா? ப்ரீத் பண்ண முடியலையா? ஓகே தானே? அப்புறம் என்ன ஜிமின்? நீ இன்னும் கிளம்பலையா? பார்த்தல அன்னைக்கு நீ அவள் கையை தொடும்போது எத்தனை தடவை எடுத்து விட்டான். ஆனால் இன்னைக்கு இப்போ புரியுதா அவளுக்கு நீ யாரு நான் யாருன்னு? சின்ன தள்ளும். ஏய், என்கிட்ட பேசுடா. அவ்வளோதான், கிளம்பு. ஃபோன் இவன் உன் லைஃப்பில் எப்போ வந்தான்? என்ன பண்ணிகிட்ருக்க? ஹே, எப்போ வந்தான்றதுலாம் முக்கியம் இல்லை. ஒருத்தன் கூடவே இருந்துட்டு அவன் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சிட்டானா அடுத்து என்ன பண்ணாலும் அவனால் அவகிட்ட நெருங்கி வரவே முடியாது. அப்படிதான் நீ. ஆனால் நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நான் ரொம்ப ஈஸியாக அவகிட்ட வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவன் மனசு நான் எப்போ அவகிட்ட வருவேன்னு தான் நினைக்குமே தவிர என்னவே இருக்காது. அண்ணி அவன் மனசுலேருந்து ரொம்ப தூரம் போயிட்டேன். புரியுதா? நான் அவங்ககிட்ட லாஜிக்லாம் பேசிகிட்டு இருக்கேன். கிளம்பு. எனக்கு என் ஒய்ஃப் கூட கொஞ்சம் தனியாக இருக்கணும். ஆனால் டைம் இல்லை தெரியுமா? நானும் பிஸி ஆகிட்டேன், அவளும் பிஸி ஆகிட்டா. எனக்கு கிடைக்கிற டைமில் நீ வேற. ப்ளீஸ் கிளம்புறியா? ஒயின் நீ அவனால் ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏய், நீ பண்ணதை விடையா? கிளம்புடா. சும்மா ஜிமன் தேவை தள்ளிட்டு போய் வெளியில் விட்டான். ஜிமனை முறைச்சிட்டு ரொம்ப டென்ஷன் அங்கேருந்து போனோம். ஜிமன் அங்கேன்னு உள்ள வரும்போது ஒயின் என்னாச்சு? காலிங் பெல் ரிங் ஆச்சு. யார் வந்தா? அது ரீனா. இது இவங்க ஜிமன். ரீனா ஜிமனை முறைச்சிட்டே. ஓ இவனா? ரீனா இவங்க யாருண்ணா? நல்லாவே தெரியும். உன்னை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லுவி, அவன் தானே? ரீனா நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். எப்படா நான் டார்ச்சர் தீருன்னு இருக்குன்னு சொன்னியே, அவன் தானே? ரீனா என்ன பேசிகிட்டு இருக்கா? இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான்? ஏன் உன்னை எவ்வளோ நாளாக டார்ச்சர் பண்ணது பத்தலையா? நீ எங்கே இருக்குன்னு தேடி வந்திருக்கானா? ரீனா என்ன பேசிகிட்டு இருக்க? ரீனா ஜிமன் வாயினை பார்த்தான். அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா ஜிமன் கிட்ட கண்ணாலே நோன்னு சொல்லிட்டு இருந்தான். ஜிமன் அவன்கிட்ட வந்துட்டேன். சாரி ரீனா. ஆமாம், என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது நான் தான். ஓகே நான் கிளம்புறேன். ஜிமன் இல்லை ரீனா எதுவும் புரியுது. இட்ஸ் ஓகே, கிளம்புறேன். அது ரீனா எதுவும் தெரியாமா? சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. நீ நான் உன்னை டார்ச்சர் பண்ண வர மட்டும்தான் சொல்லியிருக்கேன். என்ன இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொல்லலையா? அது ஜிமன் இல்லை, அது இட்ஸ் ஓகே. நான் ரீனாவை எதுவும் நினைக்கல. சாரி. நான் கிளம்புறேன். இல்லை டைம்
டைம் ஆயிடுச்சு. நீ சொல்லுவல அம்மா எனக்காக வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. அதான் நான் கிளம்புறேன். அப்புறம் என்னதான் சிம்மன் என்னோட லிப்ஸை பார்த்தோம். ஒயின் லிப்ஸை வெயிட் பண்ணோம். சிம்மன் பார்வை மூவ் பண்ணிவிட்டு தேவ்கிட்ட சும்மாவே நின்றுட்டுருக்காது. அவன் பேசினான். அக்கே அவன் பேச முடியாத அளவு ஏதாவது பேசி அனுப்பு. அப்புறம் தேவ்கிட்ட நான் பேசினதையும் சீரியஸ் எடுத்துக்காத. ஜஸ்ட் அவன் இரிட்டேட் ஆனும் அகைன் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான். சிம்மன் கொஞ்சம் நேரம் இருக்கியா? காஃபி. பாய். அவன் டோர்கிட்ட போயிட்டு சிம்மன் வெளியே போகிற வர பார்த்துட்டே இருந்தான். சிம்மன் காரில் ஏறினதுமே அவன் தலையில் அடிச்சுட்டு அந்த ஸ்டேரிங் வெளியே பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து காரை எடுத்தான். அவன் செம்ம டென்ஷனாக வீட்டுக்குள்ளே வந்தான். எங்க போயிட்டானா? ஏன் உனக்கு அறிவு இருக்காரீனா? சிம்மன் முன்னாடிக்கு என்ன பேசுகிற? ஏய், எல்லா இடத்துலையும் அவனுங்களை பேச விடக்கூடாது. நீ அப்படி விட போய் தான் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஹே, சிம்மன் கிட்ட போய் என்னடி நீ என்ன டார்ச்சர் பண்ணுறான் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொன்னது சிம்மனா இல்லை, அது தேவ். அவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பையன் இது கல்யாணம் நின்றுச்சு. இது சிம்மன். ஓ அப்படியா? சாரி சாரி வைன். நீ நேற்று அழுதுகிட்டே வந்தியா? நான் அவன் தான் இவன் நினச்சிட்டேன். சாரி. என்ன ரேனோ, சிம்மன் பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டான். அவன்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? அவன் ரொம்ப சோகமாக வந்து கவுச்சில் உட்காந்தான். ரீனா அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன். சரி தேவ் அவன் தான் டார்ச்சர் பண்ணுறான்னா அப்போ சிம்மன் யார்? சிம்மன் உனக்கு தெரிஞ்ச பையனா? சிம்மன் என்னோட ஹஸ்பண்டா? ஹே என்ன சொல்கிறான்? அது மட்டும் இல்லை, அவன் என்னோட சீனியரா? என்ன சொல்கிற? ஒன்றுமே புரியல. உன் ஹஸ்பண்ட்னா நீ இங்க? அவன் அவன் லைஃப் ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கோ? என் பைத்தியமா நீ? அவன்கிட்ட நீ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கணும்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லியிருக்கணும்ல. அவன் இந்த இடத்துல எனக்கு பிடிக்கும்னு சொல்லவே இல்லடி. அவனுக்கு என்ன பிடிக்குமான்னு எனக்கு சரியா தெரியலையா? ஏய் உனக்கு பிடிக்காம தான் கூட அதெல்லாம் ஏதோ பாடி நீட்காக, அது லவ் ஆகாதுல்ல. ஏய் லவ் இல்லாமல் எப்படி அதெல்லாம்? எனக்கு லவ் இருந்துச்சு, அதான் லவ் பண்ண. அவனுக்கு ஜஸ்ட் அது தேவைன்னு இருந்திருக்கலாம்ல. பைத்தியமா நீ? சரி எனக்கு புரியல, அவன் காலேஜில் உன்னை அப்படி நடத்தியிருக்கான், அவன் மேலே எப்படி லவ்? காலேஜ்லேயே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அழுகையாக வரும் தான். ஆனால் அவன் கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ்லாம் என்னையும் அவனையும் சேர்த்து பேசும்போது அவன் ஏன் அவகிட்ட மட்டும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அப்போ அது லவ்னு எனக்கு தோணலை, ஆனால் எனக்கு பிடிக்கும். சிம்மனையும் சேர்த்து வச்சு யாராவது பேசினா கோவம் வராது. ஃபர்ஸ்ட் அது எனக்கு பிடிக்கும், அப்புறம் கோவப்படுற மாதிரி காட்டிப்பேன். ஆனால் சிம்மன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணால் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். எதுவும் பண்ண முடியாத அழுதுகிட்டே வந்துடுவேன். சரி அது காலேஜில் அது அப்படி தானே இருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி அது லவ்னாச்சு? நீ தானே சொல்லியிருக்க வேலை கிடைச்சா வந்துடுவேன்னு. அப்புறம் என்ன? அதான் சொன்னல தேவோட அன்னைக்கு சிம்மன் சண்டை போட்டான்னு. அப்போ சிம்மன் என் கூட நின்றான், என் கையை பிடிச்சிட்டு. என்கிட்ட யாருமே இல்லாத மாதிரி நான் நடிக்கும் போது சிம்மன் இருந்தான், எனக்காக பேசினான். அப்போ சிம்மனை நான் சிங்கமாக நினைக்கக்கூடாது, அவன் என்ன பிறக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிடும்போது கூட சிம்மன் எனக்காக பேசினான். எத்தனை பேர்கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன் நான் உன்னை நம்புறேன்னு சொன்னான். மொத்த உலகமே என் கூட இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ இருந்து தான் அப்போ இருந்து மேடம்க்கு லவ் இல்லை. அப்போ அது முன்னாடி
சீக்கிரட்டாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், உனக்கே தெரியாம. ம், அதான் பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எனக்கு அவனா வேணும், எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் எனக்கு தான் நான் ஏதாவது பற்றி பேசலான்னு நினச்சா கூட, ஓகே என்னோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்ல நினச்சா கூட அவன் டிவோர்ஸ் பற்றி பேசிடுறான். அதுக்கு மேலே என்னால் எதுவுமே பேச முடியல. ஹே, அவனுக்கு அவனை பிடிக்காம அவன்கிட்ட மட்டும் நீ கேட்டிருக்கியா? ஏன் என்கிட்ட மட்டும்னு இன்டெரக்டாக கேட்டிருக்கேன். நீ ரொம்ப திமிரு பிடிச்சவா, ஓவராக பேசுவா, அதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவான். நானும் எனக்கு திமிரு பிடிச்சவன்லாம் பேசினதும் இரிட்டேட் ஆகிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன். லூசு, எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், என்ன இருந்திருக்கான், லவ் பண்ணுறான். நீ தான் அவசரப்பட்டு அவன் கூட இருக்காம கிளம்பி இங்கே வந்திருக்க. ஆமாடி, தப்பாக பண்ணிட்டான். அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான், எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான், என்னை ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினச்சேன். ரொம்ப என்னடானோ கேபுக்கு கால் பண்ணு, பேக்கு கூட நான் கொண்டு வந்து வைக்கிறேன்னு எனக்கு கூட இருன்னு சொல்லவே இல்லை தெரியுமா. அட்லீஸ்ட் அதுக்காகவாது எனக்கு கூட வச்சு பண்ண நினச்சேன். போய்க்குமோ இன்னி. சரி, இப்போ அழுது என்ன பண்ண? அவன் அவரோட அழகாக தான் பண்ணியிருக்கான், நீ தான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கண்ட மாதிரி சொதப்பி வச்சுருக்கா. நீ தான் சரி பண்ணும். அவன்கிட்ட பேசு, எனக்கு டிவோர்ஸ் வேணாம், நீ தான் வேணும்னு கேளு. அவனுக்கும் நீ வேணும்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துடுவான். அப்பெல்லாம் என்னால் கேட்க முடியாதுடி. கேட்க முடியாதா? லவ் பண்ணுறல, நீ தான் உனக்காக பேசணும். எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டா. நான் அன்னைக்கு சொல்லலை, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய், அதெல்லாம் சொல்ல மாட்டான். நீயா சும்மா ஏதாவது நினச்சிட்டு இதாக்கி என்னக்குன்னு சொதப்பிட்டு இருக்காதா? அவன்கிட்ட பேசு, கிளியராக சொல்லு. டிவோர்ஸ்லாம் வேணாம், நீ தான் வேணும்னு கேளு. அதுக்கு மேலே அவன் சொன்னான், அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் எப்படி? நீ எப்படியா? நீ தான் கேட்கணும். நாளைக்கு மீட் பண்ண கேளு. அவன் என்ன சொல்கிறன்றத நாளைக்கு பார்க்கலாம். ஒருவேளை வேணான்னு சொல்லிட்டா, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அப்புறம் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா 2 தடவை சொல்லியிருக்கோம். அப்போல்லாம் ஓகே தான், ஆனால் அப்படின்னது கேட்கலாம் முடியாது. என்ன வாயின்? எனக்கு தெரிஞ்சு ஜிமினுக்கு நீ வேணும். எது நீயா மீட் பண்ண ஓகே, இன்றைக்கி எதுக்கு அவன் தான் உனக்காக வெயிட் பண்ணணும்? ஏன்னா அவனுக்கு நீ வேணும், புரியுதா? நாளைக்கு நீ ஜிமின்கிட்ட பேசு. பேச ட்ரை பண்ணுறேன். அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட்டு ஜிமின் கால் பண்ணுவானு அவன் மொபைலை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். ஜிமின் அவன் ரூமெல்லாம் களைச்சி போட்டு பயங்கர சுகமாக பெட்டில் படுத்துட்டு இருந்தான். இன்னும் ஜிமினோட கால்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்து அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஜிமின் வரதுக்கு முன்னாடியே ஒயின் இருக்கணும்னு ஒயின் அவசரமாக ஒர்க் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமின் பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடியே அவனோட காரை ஸ்டாப் பண்ணான். ஒயின் ஜிமின் கிட்டே பேசலாம், எத்தனை நடந்ததுக்கு சாரி சொல்லிவிட்டு அப்படியே அவள் லவ்வே சொல்லலான்னு கார்கிட்ட வந்தான். காருக்குள்ளே ஜிமினோட அம்மாவும் இருந்தாங்க. ஜிமின் பேக் சீட்லேருந்து ஜிமினோட அம்மா, ஒயின் எப்படி இருக்க? என்ன சர்ப்ரைஸ், நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஆண்டி எப்படி இருக்கீங்க? அது வா உள்ள வா. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க ஒயின்? அது ஆண்டி, ஒயின் ஜிமினை பார்த்தா ஜிமின் ஒயினை பார்த்துட்டே இருந்தான். ஆண்டி, இதுதான் என்னோடய ஆஃபீஸ். ஒர்க் முடிச்சுட்டு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் வீட்டுக்கு போவேன். ஓ அப்படியா? ஜிமின் இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டான். என் ஃப்ரெண்டோட வீடு இந்த பக்கம் தான் இருக்குது, அதான் என்னை போய் ட்ராப் பண்ணிடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஓ, ஒயின் ஜிமினை பார்த்தா ஜிமின் இன்னுமே ஒயினை பார்த்துட்டே இருந்தான். அது ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா. அவளுக்கு ஜிமின் பற்றி எல்லாமே தெரியும்.
அதான் அவகிட்ட பேசி அவள் பொண்ணு சிமனுக்கு மா ஏய் நம்ம ஒயின்டா ஒயின் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டான். ஈவன் நீ நல்லா இருக்கணும்னு தான் அவளும் நினைப்பான். இல்லை ஒயின் ஒயின் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே ஆஃப் ஆனான். அவள் ரொம்ப அழகாக இருப்பா. ஃபோட்டோ பார்க்குறியா? இருக்காட்டுறேன். எங்கே பார், சூப்பராக இருக்கால மா. டேய் அதெல்லாம் வைட்டும் நினைக்க மாட்டான். ஒயின் ஹாப்பி தானே உனக்கு? ஜிமினுக்கு பிடிச்சிருக்கா ஆண்டி? ஜிமின் ஒயினையும் பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு பிடிக்கும். சின்ன வயசில் அவள் கூட விளையாடிருக்கான். ஜிமினுக்கும் அவளை பிடிக்கும், அவளுக்கும் ஜிமினை ரொம்ப பிடிக்கும் இல்லைடா மா? சரி அதை விடு, நீ எப்படி இருக்க? உன் ஜாப்லாம் எப்படி இருக்கு? ஓகேவா? அது ஓகே தான் ஆண்டி, எல்லாம் எல்லாம் நல்லா போதும். ஓகே தான். என்ன எதுவுமே பேச முடியாமல் ஸ்ட்ரக் ஆகிறத ஜிமினோட அம்மாவை நோட் பண்ணாங்க. ஜிமினோட அம்மா அப்படியே ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் இன்னுமே ஒயினை பார்த்துட்டே இருந்தான். சரி ஓகே ஒயின். அவனும் ஜிமினும் டேட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதான் அவனை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஒயின் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஓ அப்படியா ஆண்டி? சரி சரி ஓகே ஆண்டி, நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்து போங்க, நான் கிளம்புறேன். உடம்பு பார்த்துக்கோ ஒயின், இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். சரி ஆண்டி. ஒயின் கார் டோர் ஓப்பன் பண்ணும்போது ஜிமின் ஒயின் கை டைட்டாக பிடிச்சான். ஒயின் டக்குன்னு திரும்பி ஜிமினை பார்த்தான். எங்கே போகிறேன்? நான் போகிறேன் ஜிமன், பஸ் வந்துடும், நான் ட்ராப் பண்ணுறேன். வேணாம் ஜிமன், நான் பார்த்துக்கிறேன், நான் ட்ராப் பண்ணுறேன், அந்த வழியாக தான் போவோம். இல்லை வேணாம் வேணாம் ஜிமன், நான் போய்க்கிறேன். அவனுக்காக ஒன்று போல, போகிற வழியில் ஒன்று ட்ராப் பண்ண போகிறேன், அவ்வளோதானே? மா அதான் சொல்கிறேன்ல ஒயின், போகிற வழியில் ஒன்று ட்ராப் பண்ணிட்டு போகிறோம். ஓகே ஓகே. ஜிமன் ஒயின் கையிலேருந்து அவன் கையை எடுக்காமலே அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமனோட அம்மா அதை நோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலோடையே ஒயினையும் ஜிமனையும் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒயின் என்ன பேச என்ன பண்ணனே புரியாமல் அவள் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டே இருந்தான். ஜிமன் ஒயின் வீட்டுக்கிட்ட அந்த கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒயினை திரும்பி பார்த்தான். பாய் பாய் ஜிமன். வரேன் ஆண்டி. சரி ஒயின், பார்த்துப்போ, உடம்பு பார்த்துக்கோ, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். சரி. ஒயின் ஜிமனை பார்த்தா. ஜிமன் ஒயின் கண்ணாலே ஜிமனோட ஹேண்டை பாயிண்ட் பண்ணான். ஜிமன் ஒரு ஸ்மைலோட என்னோட கையிலேருந்து கையை எடுத்தான். ஒயின் கார்லேருந்து இறங்கி டோரை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, டேய் சீக்கிரம் போடா, அங்கே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஒயின் ஜிமனை பார்த்தான். ஜிமன் ஒயினே பார்த்துட்டு இருந்தான். உன்கிட்ட தான் சொல்கிறேன், கேட்குறியா? போகலாமா? ஒயின் அங்கே நின்றுட்டு இருக்கும்போதே ஜிமனோட கார் ஒயினை க்ராஸ் பண்ணி போச்சு. ஒயின் ரொம்பவே ப்ரோக்கா அப்படியே மெதுவாக நடந்து வீட்டுக்குள்ளே வந்தான். ஏய் என்னாச்சு? ஜிமன் கிட்டே பேசினியா? இல்லை. என்னாச்சு? ஜிமனை மீட் பண்ணியா இல்லையா? பார்த்து பேசினியா? பேச முடியலையா? ஏன் என்னாச்சு? ஜிமனோட அம்மா கூட இருந்தாங்க. ஓ ஸ்ரீனா. என்னாச்சு? ஜிமனுக்கு என்ன? ரீனா வாக் பண்ணி எல்லாம் ஆரம்பித்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. மிட் நைட்டில் ஒயின் மொபைலை பார்த்துட்டே கிணத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். நீங்கள் எவ்வளோ நேரம் மொபைலே பார்த்துட்ருப்பேன்? கால் பண்ணு. ஹே என்னடி பண்ணிகிட்ருக்கேன்? ஏன் அவன் தான் கூப்பிடணுமா? கால் பண்ணுவேன். ஒருவேளை அவகிட்ட பேசிகிட்டு இருந்தா. ஏய் என்ன நீ இப்பெல்லாம் யோசிச்சுட்ருக்க? அவன் எனக்கு கால் பண்ணவே இல்லை, நேற்றுலேருந்து என்கிட்ட பேசவே இல்லை. இன்னைக்கு கூட கார்லாவும் கேஷுவலாக பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டி அவனுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணான்னு பேசினது அவனுக்கு பிடிச்சிருக்கு போல. ஏண்டி எதையாவது பேசிகிட்டு இருக்கா? அவன் சொன்னானா அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு? ஃபர்ஸ்ட் அவன் உன்கிட்ட சொன்னானா உன்னை லவ் பண்ணலன்னு? அவனுக்கு எனக்கு பிடிக்காது,
அவனுக்கு எப்படி என்ன பிடிக்கும்? அவனை பார்க்கும்போது தான் அவளை வேறு பேத்திட்டே இருந்திருக்கேன். அவளை சிங்கமாக பேசி அவனுக்கு எனக்கு பிடிக்காதுல்ல. பிடிக்காம தான் கையை பிடிச்சிட்டே இருந்தானா? அந்த இடத்துல எனக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னு அவனுக்கு தோணியிருக்கு. தோணியிருக்கு. அது அது ஒன்றும் லவ் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான். ஏன்னா அன்றைக்கி தேவ்கிட்ட அவன் பேசினது கூட நான் ஒரு பொண்ணு, ஏன்னா அவன் அப்படி பேசிட்டான்னு தான் கோவப்பட்டுருக்கானே தவிர எனக்காக இல்லை, என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ஏய், அப்படி நீ ஏன் டிசைட் பண்ணுற? இல்லை, எனக்கு தெரியும் அவனுக்கு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பொய்யன், நீ அவன்கிட்ட சொன்னியா ஃபஸ்ட்டு? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனே வச்சுப்போமே, உனக்கு இருக்கலாம், அதை சொன்னியா? இதுக்கப்புறம் அதை சொல்லி என்ன? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. அட்லீஸ்ட் உன் மனசில் அப்படி ஒரு என்ன இருக்குன்னா அது அவனுக்கு தெரியணும்ல. தெரிஞ்சு மட்டும் என்ன ஆக போகுது? அவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி சொன்னாங்க. எனக்கு ஜிமன் வேணும் ரீனா. இப்போ நான் என்ன பண்ணேன்? சிம்பிள், கால் பண்ணி அவன்கிட்ட பேசு. உன் மனசில் இருக்கிறத சொல்லு. அப்போ சும்மா அப்படி அழுதுட்டு இருக்க போறியா? இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. அவனுக்கு அவ்வளோதானா? என்னை மறந்துட்டான். என்னடி நீ? சரி சரி, அழாதா. ஜிமன் கால் பண்ணுவான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச சான்ஸ் கிடைச்சோம். ஃபர்ஸ்ட் உன் மனசில் இருக்கிறத சொல்லு. சொன்னா என்ன நினைப்பான் யோசிச்சுட்டே இருக்காத. ஃபர்ஸ்ட் சொல்லு. ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங்கும் அதே பஸ் ஸ்டாப்பில் ஒயின் ஜிமனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த தடவை ஜிமன் ஒயின் முன்னாடி வந்து காரை நிப்பாட்டினான். ஜிமன் காரை பார்த்ததுமே ஒயின் ஜிமன் கார்கிட்ட வந்தான். காரில் ஏறிட்டு ஜிமன் எதுவுமே பேசாமல் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமன், நேற்று ஆண்டி ஆண்டி நீ டேட் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணை மீட் பண்ண போகிறதா கூட சொன்னாங்கல்ல. அவளை பார்த்தியா? பார்த்தேன். பார்த்தியா? பேசினியா? பேசினேன். உனக்கு உனக்கு அவளை பிடிச்சிருக்கா ஜிமன்? ஜிமன் திரும்பி வாயினை பார்த்தான். வாயின் ஜிமனோட ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் ஜிமன். பிடிக்கும். சின்ன வயசில் அவன் கூட விளையாடிட்டு இருந்திருக்கா. இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. பிடிக்கும். அவளுக்கும் என்னை பிடிக்கும். ஓ, ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஜிமன்? பிடிக்கும். ஓ ஜிமன், உனக்கு பிடிக்கணும்னா எப்படி இருக்கணும் ஜிமன்? அது அவள் எப்படி இருப்பா? உனக்கு அவளை பிடிக்கும்ல? நல்லா இருப்பா, நல்லா பேசுவா, அழகாக இருப்பா. டேட் டேட் பண்ணலன்னா சொல்லிட்டியா ஜிமன்? ஹே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஜிமன், என்ன சொல்கிறேன்? பார்த்தேன், பேசினேன், கொஞ்சம் பழசெலாம் பேசிக்கிட்டோம். அப்புறம் அம்மா இந்த டாக்கெல்லாம் எடுத்தாங்க. நான் இல்லைம்மா வேணாம், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். அம்மா ஃபோர்ஸ் பண்ணலாம் இல்லை, ஓகேடா உன் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? நிஜமாவா? இல்லை வேணும்னு சொல்லிட்டல. ஓகே சரி, ஓகே, ஒரு காஃபி சாப்பிடுவோமா? ஜிமன், என் வீட்டில் வந்து ஒரு காஃபி சாப்பிட்றியா? இட்ஸ் ஓகே ஜிமன், ப்ளீஸ் ஜிமன். அன்னைக்கு ரீனா பேசினது நீ தப்பாக நினச்சிக்காத. அவன் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களா? சொல்லிட்டியா? நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஜிமன், இட்ஸ் ஓகே, நான் எதுவும் நினைக்கல. இல்லை ஜிமன், நான் மார்னிங் தேவ் பற்றி அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவள் உனக்கு தேவ் நினச்சிட்டு தான் அப்படி பேசிட்டான். சாரி சாரி ஜிமன். என்ன சொல்கிறேன், நிஜமாவா? ஆமாம், தேவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம். போகிற இடத்துக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதை தான் நான் ரீனா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவள்
ஒன்று பார்த்துட்டு ஏதோ தப்பா? ஹே, அப்போ அந்த டார்ச்சர் டிஸ்டர்பன்ஸ் நான் இல்லையா? சிம்மன், உன்னை நான் எப்படி டார்ச்சர்னு சொல்லுவேன்? நிஜமாவே ரீனா தான் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில்? இட்ஸ் ஓகே. எனக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறணும், உன்னை டார்ச்சர் பண்ணுறணும்னு ஒரு மாதிரியே இருந்துச்சு. அவங்ககிட்ட பேசக்கூட வேணாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்க வேணான்னு தான் நான் கால் கூட பண்ணல. இதை நீ அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல. அதான் நேற்று உங்ககிட்ட சொல்லலாம் தான் சிம்மன் வந்தேன். ஆண்டி இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க உன் லைஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் தேவையில்லாத டாபிக் பேச வேணான்னு தான் சிம்மன் காரை ஸ்டாப் பண்ணோம். என்ன சிம்மன், உன் வீடு வந்துருச்சு. காஃபி பண்ணி தரியா? வா சிம்மன். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள வந்து டோர் லாக்கும் பண்ணிவிட்டு போய் பால்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். கிளாஸில் காஃபி பவுடர்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தான். சிம்மன் அன்றைக்கு மாதிரி அவன் பின்னாடி க்ளோஸாக வந்தான். அவன் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம், இதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னு சிம்மன்கிட்ட இன்னும் பேசலான்னு டக்குன்னு திரும்பினான். சாரி சாரி ஒயின், அது இல்லடி, அது என்ன சிம்மன் எதுக்கு? அதான் காஃபி காஃபி பண்ணிட்டியான்னு. ஒரு நிமிஷம் இரு சிம்மன். அவன் அகன் ஃப்ரெண்டில் திரும்பிட்டேன். பால் ஹீட்டாக இருந்த பார்த்துட்டே அவன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருந்தான். சிம்மன் அவனோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சேன். அவனை சாஃப்டாக ஹக் பண்ணான். அவனை திரும்பாதான், அவன் தான் அவசரம், அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டான். திரும்பாதான். சாரி ஒயின். சிம்மன் அவனோட ஷோல்டரில் சின்ன வச்சுட்டேன். அவனுக்கு இங்கே தனியாக இருக்க பிடிச்சிருக்கா? சிம்மன், எனக்கு கூட தூங்கியே பழகிடுச்சா? மார்னிங்கில் என்னை கட்டி பிடிச்சிட்டு தெரியல, எப்போ நான் அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். சிம்மன் சிம்மன் சைட் கம்ஃபர்டபுளாக திரும்பினோம். சிம்மன் அவனோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸில், நீ ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லைல்ல சிம்மன். சிம்மன் அவனோட லிப்பில் அழுத்தி கிஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் நெக்கில் கிஸ் பண்ணான். அவன் ஜிம்மனோட ஹெட்டை அவகிட்ட க்ளோஸாக வச்சு ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணான். ஜிம்மன் சடனாக அவனை மூவ் பண்ணிவிட்டு, ஹே சாரிடி, அதான் அவன் சாரி, தப்பாக நினச்சிக்காத. நான் டக்குன்னு ஆஃபர் ஆள் கிடையாது. ரீனா வந்துட்டு அசிங்கமாயிரும். அப்புறம் ஜிம்மன் அதை சொன்ன கிளம்புறேன். இல்லை ஜிம்மன், காஃபி. அதுவும் இல்லாமல் ஜிம்மன், ஓகே நீ காஃபி ஆற்றி கொண்டு வா, நான் குடிச்சிட்டே போகிறேன். ஜிம்மன் கவுச்சில் உட்காந்துட்டேன். அவன் அன்னைக்கு இதான் ரூம்னு கை காட்டினதை நினச்சி பார்த்துட்டு இருந்தான். ஜிம்மன் அமைதியாக இருடா, அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான், அசிங்கமாயிரும். அப்போ என்ன நினச்சா உனக்கு என்னடா? ஃபைன் தப்பாக நினைக்கக்கூடாது, அது மட்டும்தான் முக்கியம். ஃபைனுக்கு ஓகேனா ஓகே தானடா? ரூம்குள்ளே போய்ட்டு அவளுக்கு பிறகு தெரியும். என்கிட்ட கேட்போமா, ஒரே ஒருத்தர் ப்ளீஸ் டின்னு? கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவான். அவள்கிட்ட ஏதா ஜிம்மன் அவகிட்ட ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்சிருக்கடின்னு சொல்லு, இப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லு, என் கூட வேறு எனக்கு நீ வேணும்னு கேளு, அதுக்கப்புறம் இது கேளு. எப்போ பார்த்தாலும் இதுக்காக மட்டுமே அவகிட்ட போகாத, அசிங்கம் மேலே உனக்கு. சும்மா அவளை பார்த்தாலே பாயிரம். என்ன நீ இப்படி இருக்கா? ஜிம்மன் அவன் தலையில் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அவன் வந்து காஃபி கப்பை கொடுத்தான். தேங்க்ஸ். ஜிம்மன் அந்த காஃபி மகை வாங்கி அவர் ஒரு சிப்பாக குடிச்சிட்டு இருந்தோம். ஜிம்மன் ஃபுல் காஃபி குடிச்சிட்டு அந்த மகை கீழே வச்சுட்டு, ஓகே நான் கிளம்பா? ஓகே ஓகே ஜிம்மன். ஓகே. ஜிம்மன் எந்திரிச்சிட்டு அவன் கார்க்கே எடுத்தான். ஜிம்மன், ஆண்டி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நீ கால் பண்ணி ஆண்டிகிட்ட பேசுறியா? நான் வர கொஞ்சம் லேட் ஆகுமான்னு. நான் உனக்கு எதாவது குக் பண்ணி தரவா? அம்மா வீட்டில் இல்லை, அப்பாவும் அம்மாவும் ஒரு மேரேஜ்க்காக இந்தியா போயிருக்காங்க. வர 3 days ஆகும். ஓ அப்படியா? ஏதாவது குக் பண்ணி தரலான்னு நினைக்கிறியா? ஜிம்மன், அப்படின்னா ஆண்டி அவங்கள வீட்டில் இல்லையா? இல்லை. அப்போது நீ அங்கே தனியாக தான் இருப்பியா? ஜிம்மன், உனக்கு
உனக்கு ஓகேனா நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கிறியா? ஹே, என்ன பேசுகிற? நானா? ம், உனக்கு ஓகேனா இங்கே இங்கே ஸ்டே பண்ணிக்கிறியா? அண்ணா அண்ணா உன் ஃப்ரெண்ட் சிமன் அவங்க இல்லை, 4 days லீவ் சொல்லிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஹே, என்ன சொல்கிறான்? நிஜமாவா? நிஜமாதான் சிமன்?